சிபிஎஸ்சி கிளாஸ் 10th ஃபிசிக்ஸ்லேருந்து என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்லேருந்து நம்ம எக்ஸாம்பிள் 12.7 சம் பண்ணலாம் பாருங்கள். அண்ட் எலக்ட்ரிக் லேம்ப் whose ரெசிஸ்டன்ஸ் இஸ் 20 ஓம். அதாவது இந்த லேம்ப் இருக்குது, இந்த லேம்போடைய ரெசிஸ்டன்ஸ் 20 ஓம்னு கொடுத்துருக்காங்கப்பா. அண்ட் ஏ கண்டக்டர் ஆஃப் 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ், இதுதான் கண்டக்டர் ஆஃப் 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர் கனெக்டட் டு 6 வோல்ட் பேட்டரி, இதுதான் 6 வோல்ட் பேட்டரி கொடுத்துட்டாங்க நமக்கு. கேல்குலேட் ஃபஸ்ட்டு வந்து தி டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி சர்க்கியூட் அப்படி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இந்த பல்பும் இந்த கண்டக்டரும் சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குது. அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸில் என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி பல்பு ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி கண்டக்டர். அதாவது சீரீஸ் காம்பினேஷனில் ரெசிஸ்டன்ஸ் வந்து சம் ஆஃப் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டர்ஸ் போடணும். இப்போ பல்புடைய ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20 ஓம் கொடுத்துட்டாங்க, அதனால் அது 20 ஓம் போட்டுங்க. அடுத்து கண்டக்டருடைய ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்தாங்க, 4 ஓம் கொடுத்தாங்க, ஸோ அது 4 ஓம் போட்டுங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 24 ஓம் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் வந்து என்ன கேட்டாங்க நமக்கு, தி டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி சர்க்கியூட் வந்து 24 ஓம்னு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஓகேவா. செகண்ட் பாருங்கப்பா, செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க, தி கரண்ட் த்ரூ தி சர்க்கியூட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் வந்து கரண்ட் கேட்டிருக்காங்க. நமக்கு ஓம்ஸ் லாக்கில் இருந்து என்ன ஃபார்முலா தெரியும், V = IRன்னு தெரியும். இதில் இருந்து I = என்ன ஃபார்முலா கொண்டு வரலாம், V/Rன்னு கொண்டு வரலாம். V என்ன சொல்லுங்க, 6ன்னு கொடுத்துட்டாங்க. R எவ்வளோ வந்தது 24. 6 and 24 கட் பண்ணிட்டா என்ன வந்துடும், 1/4 கிடைக்கும். 1/4 வந்து 0.25 ஆம்பியர். ஸோ கரண்ட் த்ரூ திஸ் கண்டக்டர் வந்து 0.25 ஆம்பியர் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இதில் அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, தி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் தி எலக்ட்ரிக் லேம்ப் அண்ட் கண்டக்டர் கேட்டிருக்காங்க. அப்போது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் தி பல்பு கேட்டிருக்காங்க. அடுத்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் தி கண்டக்டர் கேட்டிருக்காங்க. நம்ம கரண்ட் எவ்வளோ கிடச்சிது, 1/4, அதாவது 1/4 ஆம்பியர், 0.25 ஆம்பியர் கிடச்சிருக்கு. ஓகேங்களா. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் லேம்ப் கண்டுபிடிக்கணும். அக்கார்டிங் டு ஓம்ஸ்ல வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஈக்குவல் கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ் போட்டுக்கணும். அப்போ V = I எவ்வளோ கிடச்சது, 1/R. ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோப்பா, ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி லேம்ப் எவ்வளோ சொன்னாங்க, 20 ஓம்னு நமக்கு தெரியும். சரியா. அப்போ இன்ட்டு 20ன்னு போட்டுங்கப்பா. இந்த 4 இந்த 20 கட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 5 கிடைக்கும். ஸோ 5 வோல்ட். அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் தி லேம்ப் வந்து 5 வோல்ட் இருக்கும், 5 வோல்ட். அடுத்து அதில் என்ன கேட்டிருக்காங்க, கண்டக்டரில் கேட்டிருக்காங்க. ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் தி கண்டக்டருக்கு வந்து கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ். கரண்ட் எவ்வளோ, 1/4. ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி கண்டக்டர் எவ்வளோ இருக்குது பாருங்க, 4 ஓம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அது 4 ஓம் போட்டுக்கலாம். 4 கேன்சல் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும், 1 வோல்ட் கிடைக்கும். ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் தி கண்டக்டர் இஸ் 1 வோல்ட். அப்படின்னா இந்த கண்டக்டரில் 1 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும், பல்பில் வந்து 5 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும். பாருங்கள், இது ரெண்டுமே 5 1 கூட்டினா 6 வந்துருச்சு இல்லையா. அப்போ ஆன்சர் கரெக்டுன்னு எடுத்துக்கலாம்ப்பா.